ஹாய் சொந்தங்களா, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பலா மரம் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்குறோம். இந்த மரம் வந்து அதை பலனை கொடுக்குறதுக்கே 3 வருஷம் ஆகுமா இல்லை 5 வருஷம் ஆகுமா தெரியாது. ஸோ அந்த இடத்துல போடுற தண்ணி வந்து இன்னும் ஏதாவது அங்கே ஒரு பயிர் வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால அங்கே வந்து சில விதைகளை போட்டு கொடி விதையை போடலான்னு நினைக்கிறேன். எந்த கொடி விதையை போடுறதுன்னு தெரில. ஓகே, இப்போ வந்து இதை சுற்றி கொஞ்சம் கொத்தி அதுக்கு கட்டிட்டு அதில் வச்சு விட்டோன்னா தண்ணி ஊற்றினாலும் கொஞ்சம் நிற்கும். அது இந்த பூமியோடு அப்படியே மண்ணோட மண் சமமாக இருக்கிறதுனால சில நேரம் பாவம் அதுக்கு தண்ணி ஊற்றவே நான் மறந்து போயிடுறேங்க. என் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவர் இல்லைன்னா நிஜமாக என்னால் இவ்வளவும் பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, நான் கொத்திட்டு இது எப்படி வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேங்க. இப்போ மம்மிட்டி போட்டு அதை ஃபுல்லாக கொத்துனதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிடுறேன். எனக்கு இந்த டஸ்ட் அலர்ஜி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பண்ண முடியறதில்ல. ஆனாலும் சில நேரங்கள் நான் வந்து பண்ணிடுறேன். இனி ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லா பெண்ணுடைய வெற்றிக்கும் பின்னால் ஒரு ஆண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடியும் நிச்சயமாக என் ஹஸ்பண்ட் தான் நான் சொல்லணும். அவ்வளோ என்கரேஜ் பண்ணி எல்லாத்தையுமே முடிச்சு தருவாங்க. பாருங்கள், நானும் கொஞ்சம் கொத்திட்டு ஃபுல்லாக வந்து மண் எடுத்து விட்டாச்சு. வேலை முடிஞ்சது. இப்போ தண்ணி ஊற்றினாலும் அது வந்து நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ சாயங்காலமாக தண்ணி ஊற்றிடுவோம். ஆனால் விதையை மட்டும் நான் இப்போ போட்டுட்டு போயிடுறேங்க. பாருங்க, இந்த முருங்கை விதை வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாண முருங்கை விதை அப்படின்னு நான் வாங்கினேங்க. ஆன்லைனில் தான் நான் வந்து வாங்கினேன். யாழ்ப்பாண முருங்கை விதை. ஸோ இதை எங்கே நான் வைக்கிறேன். இது வந்துடுச்சு அப்படின்னா இது எடுத்து வேறு இடத்துல வந்து வைக்கலாம் அங்கங்கே அப்படின்னு. ஸோ நான் வந்து 2 3 இங்கேயே வச்சிடலாம். ஒரு 4 5 ஒரு 6 யாழ்ப்பாண முருங்கை வச்சுருக்கேங்க. இங்கே அடையாளத்துக்கு ஒரு கல்லை நாட்டி வச்சுருவோம். இங்கே தான் ஒரு 5-6 விதை யாழ்ப்பாண முருங்கை போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினது. பாவக்காய் சுரக்காய் விதைன்னு நினைக்கிறேன் இது நான். சரி, இதையும் போட்டு விட்டுட்டு செடி வந்ததும் வேறு எங்கேயாவது எடுத்து நட்டு வைக்கலாம் அப்படின்னு இங்கேயே நான் போடுறேன். ஏன்னா இந்த மரத்துக்கு நம்ம வந்து இந்த பலா மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம். ஸோ அந்த தண்ணிகள் இது வர்றதுக்கே எவ்வளோ நாட்கள் ஆகும் இல்லைங்களா? 5 வருஷம் 3 வருஷம் ஆகும். அதுக்குள்ளேயோ இடையில் இவங்களையே நம்ம போட்டு விளைச்சல் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான். ஐடியா நல்லா இருக்குங்களாங்க. இப்படி தாங்க சின்ன குருவி மூளை இவ்வளோ யோசிக்குது. ஸோ இங்கே வந்து நான் போட்டுடுறேங்க. இங்கே இருக்கட்டும். ஆக்சுவலி இதில் வந்து மருந்து போட்டிருக்குறாங்க. எறும்பு எதுவும் பூச்சிகள் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க போல். இங்கே வந்து இந்த பாவக்காய் 2 வந்து இங்கே வச்சுருவோம். அப்படியே கொஞ்சம் கீழே ஊனி மண்ணை தள்ளிடுவோம். நான் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் எந்தெந்த செடிக்கிட்ட எந்தெந்த விதை போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் எழுதி ஒரு நோட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ணால் நமக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்க, தேங்க்யூ. Happy gardening.